Good morning students. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா equation for path difference and bandwidth. Bandwidth இன்னொரு நேம் வந்து fringe width in Young's double slit experiment பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது எஸ்ங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டு. இந்த சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து ரெண்டு ஸ்லிட்ஸில் நம்ம பாஸ் பண்ணுறோம். S1 S2ங்கிறது ஸ்லிட்ஸு. இந்த இது வந்து ஒரு ஸ்க்ரீன், ஒபேக் ஸ்க்ரீனு. ஓங்கிற பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன், சிங்கிறது சென்டர் ஆஃப் தி ஸ்லிட்ஸ். நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம ஃப்ரிஞ்சை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து சோர்ஸ்லேருந்து வர லைட்டை S1P இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுது. இங்கே S2லேருந்து ஸ்டார்ட் ஆகிற வேவை இந்த வழியில் பாஸ் பண்ணி Pன்ற பாயிண்டில் டச் பண்ணுது. இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்க்ரீன் அண்ட் தி ஸ்லிட்ஸ் வந்து நமக்கு கேபிட்டல் டி. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்லிட்ஸ் வந்து ஸ்மால் டி. இப்போது இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிளும் தீட்டா தான், இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணினா எனக்கு அது S2Pயில் எம்ங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணோம். எதுக்காக ட்ரா பண்ணுறோன்னா S1P டிஸ்டன்ஸும் இந்த எம்பிங்கிற டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ப்ளஸ் இந்த அடிஷ்னல் டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெல்டா அல்லது பாத் டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் போக இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸாக. ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தோம் S2P minus S1P, it gives the path difference. இப்போது இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். S1 M S2. இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து S2M, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஹைபோட்னியூஸ் வந்துடும். இந்த ட்ரையாங்கிளுக்கு sin θ கால்குலேட் பண்ணால் sin θ is equal to opposite side by hypotenuse. ஸோ S2M டிவைடட் பை S1 S2. அப்போது S2M நமக்கு தெரியாது. ஸோ S2Mனு வச்சுக்கலாம். S1 S2க்கு பதிலாக டிஸ்டன்ஸ் D கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா D இன்ட்டு sin θ ஈக்குவல் டு S2M. தீட்டாங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ sin θ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தீட்டா தான். ஸோ S2M இஸ் ஈக்குவல் டு D θ. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். COP, சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன், சென்டர் ஆஃப் த ஸ்லிட்ஸு, அப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு P. இந்த மூணும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இதை கன்சிடர் பண்ணிட்டா இந்த இடத்துல இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு, இங்கே அட்ஜசன்ட் சைடு. இங்கே நம்ம tan θ கால்குலேட் பண்ணுறோம். tan θ is equal to opposite by adjacent. ஆப்போசிட் சைடு வந்து OP டிவைடட் பை CO. OP நமக்கு தெரியும், Y இது வந்து கேபிட்டல் D. ஸோ இங்கே வந்து θ is equal to, இது வந்து தீட்டா tan θ எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம், ஈக்குவல் டு Y by D. இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். தீட்டா வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 எடுத்து சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் தீட்டா இன் ஈக்குவேஷன் 1. ஸோ S2M is equal to D இன்ட்டு தீட்டாக்கு Y by D சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ Y இன்ட்டு ஸ்மால் d பை கேபிட்டல் D வந்துடும். இதை வந்து எனக்கு ஈக்குவேஷன் 3ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி S2Mங்கிறது என்னது, இந்த டிஸ்டன்ஸ் என்னது, திஸ் மைனஸ் திஸ் தான் இருக்க முடியும். ஸோ S2P மைனஸ் MP. எம்பிங்கிறது நமக்கு S1P தான். இப்போ அதை அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். S2M is equal to S2P minus MP. MPக்கு S1P நம்ம எழுதிக்கலாம். ஸோ S2P minus S1P, அதான் நமக்கு என்ன தெரியும், பாத் டிஃபரன்ஸாக. பாத் டிஃபரன்ஸ் நம்ம என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம், டெல்டாங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். இப்போது LHS ஆஃப் 3 and 4 ரெண்டு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறோம். LHS ஆஃப் 3 and 4 ரெண்டுமே வந்து சேமாக இருக்கனால RHS நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ என்னது, டெல்டா ஈக்குவல் டு YD பை D. இது என்னது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய பாத் டிஃபரன்ஸ். இப்போ இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. அந்த ஆல்டர்னேட் மெத்தடும் நம்ம பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஆஃப்டர் கால்குலேட்டிங் path difference we have to find bandwidth.
இப்போ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ எதிர் யூஸிங் ஆங்கிள் ஆர் இந்த ஹைப்போட்டனியூஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் போதும் பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்கலாம் பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்லிட்டோட சென்டரில் இருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னோன்னா லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஓக்யூ அது வந்து d/2 வரும். அதே மாதிரி இங்கே செகண்ட் ஸ்லிட்டில் இருந்தும் நம்ம ஸ்க்ரீனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னாலும் இந்த டிஸ்டன்ஸ் ஓஆருங்கிறது அகெயின் d/2 வரும். ஏன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு d அப்படின் போது இந்த டிஸ்டன்ஸு d/2 வந்துடும். இந்த டிஸ்டன்ஸு d அப்படின்னா நேச்சுரலாக சிஓங்கிறதும் இது d தான் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸு d தான் இருக்கும். ஓகேயா? இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்கலாம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸ்லிட் S2லேருந்து இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லிட்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். இந்த லைன் இது ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ இதை போட்டோன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருந்து ஸ்லிட்டு 2லேருந்து வருது. அப்போது பிஆர் S2 இங்கே P இதை கனெக்ட் பண்ணேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D ஆகிடும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து y + d/2, அதாவது இந்த டிஸ்டன்ஸு y, இந்த டிஸ்டன்ஸு d/2. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து y + d/2 வந்துடும். ஸோ இங்கே போட்டுறேன். அப்போது இது ஹைப்போட்டனியூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? S2P the whole square equal to PR square, இங்கே R/2 the whole square. அப்போது பிஆருக்கு வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இது y + d/2 the whole square ப்ளஸ் R/2க்கு d² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். PQS1 கன்சிடர் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து y - d/2. ஃப்ரிஞ்ச் வித் அல்லது பேண்ட் வித் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா பேண்ட் வித்துங்கிறது it is a distance between any two consecutive dark fringes or distance between any two consecutive bright fringes. சரியா? இப்போ ரெண்டு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் பேண்ட் வித். ஓகே, அப்போ என்ன செய்யலாம்? yn+1 - yn. n இருக்கிற இடத்துல n+1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? n+1 × λ/d/d. இங்கே -n λ/d/d கிடைக்கும். அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே இந்த டேர்மை, அடுத்து இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்மை வந்துடுதா? அப்போது இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து λ/d/d வந்துடும். அதே இது டார்க் ஃப்ரிஞ்சில் போட்டாலும் அதே பேண்ட்வித் தான் கிடைக்கணும். ஏன்னா எல்லாமே யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் yn+1க்கு என்ன கொடுக்குறோம்? n இருக்கிற இடத்துல n+1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n+1/2னா இங்கே n+1 + 1/2 × λ/d/d. இங்கே n+1/2 × λ/d/d. இப்போது காமனாக உள்ள டேர்ம்ஸை மட்டும் வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். λ/d/d காமனாக எடுத்துகிட்டு இந்த டேர்ம் அப்படி கீழே எழுதுங்க. n+1 + 1/2 மைனஸ் இந்த மைனஸால் மட்டும் -n - 1/2. இப்போது n - n கேன்சல் ஆகிடும். +1/2 - 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு β = λ/d/d கிடைக்கும். அவ்வளோதான் அந்த பேண்ட் வித்தோட எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.